அன்பர்களே, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நாம் ஒரு சர்வதேச செய்தியாக வழங்கியிருந்தோம். நைஜீரியாவில் ஜிஹாதிகள், கருப்பர், அங்கெல்லாம் கருப்பு தான் எல்லாரும். இப்ப கருப்பர் இனத்திலிருந்து இந்த ஜிஹாதிகள் 62,000 கிறிஸ்தவ மக்களை கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு எதிராக பேசுகின்ற முஸ்லிம் மக்களாக ஒரு 34,000 பேர்களையும் கொண்டு குவித்து வருகின்றார்கள். 2,200க்கும் மேற்பட்ட சேஜிகள், கிறிஸ்தவ ஆலயங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உலகம் இதை பற்றி கண் திறக்கவில்லை என்றும் பல ஊடகங்களும் செய்தி வெளியானது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்குள்ளிருந்து சகல கட்சிகளும் அரசியல்வாதிகளும் ட்ரம்ப் மாம்ஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததின் பிரகாரம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. நைஜீரிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் நைஜீரிய அரசாங்கம் வழங்கிய உலக தகவல்களின் அடிப்படையிலேயே மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள், நல்லது. இல்லை, யாரா இருந்தாலும் ஒரு இனத்தை எந்த இஸ்லாமும் சொல்லலைங்க. யாரையும் அழித்து மாற்று மதஸ்தலங்களை அழித்து இஸ்லாத்தை வழக்க எங்கேயுமே சொல்ல. இவன்கள் அந்த கொலை செய்ய போகல அல்லாஹ் அக்பர் என்று கத்தி தான் செய்யறாங்க. இந்த கருப்பர்கள் ஆயுதத்தை வச்சிட்டு அது கூட இல்ல. எந்த ஒரு வகையிலும் இந்த மாதிரியான காட்டு மிராண்டித்தனத்தை நாகரிகமான உலகில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நாம் ஒரு ஆசைப்பட்ட விடயம் தான். அதான் நாம் எடுக்கின்ற விடயங்கள் அப்படியான ஒரு ஆய்வத்தை நாம் கொண்டு வர வேண்டும். உலகில் நைஜீரியா பாவப்பட்ட மக்கள் வாழ்ற மக்கள், பஞ்சத்துல வாழ்ற மக்கள். நாங்களும் லண்டன்ல எல்லாம் பார்த்துக்கிறோம். ஜப்பானுக்குள்ள காணல, லண்டனுக்குள்ள நைஜீரியன் எல்லாம் உகண்டாஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். பாவப்பட்ட மக்கள், பஞ்சப்பட்ட மக்கள். சும்மாவே ஆப்பிரிக்கா என்றாலே பாவப்பட்ட மக்கள், பஞ்சப்பட்ட மக்கள். இப்படியாக இந்த இதுல பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க படை பிரிவு ஆப்பிரிக்கோம் தெரிவித்துள்ள ஆப்பிரிக்கோம் ஒரு படைப்பிரிவு இந்த தாக்குதலுக்கு லஹுவாரா எனப்படும் புதிய ஐஎஸ் தீவிரவாத கிளைக்குழுவே முக்கிய இலக்காக இருந்திருக்கிறது. அமெரிக்கா நல்ல அழகான முறையில அவங்கள்ட சொல்லிட்டு நைஜீரியன் பொருள் மினிஸ்டரை அழைத்து பேசிட்டு அவங்களோட ஒத்துழைப்பு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இவங்களோட உளவு தகவல் எல்லாம் எங்கெங்க அடிக்கணும் என்று எல்லாம் பரிமாறப்பட்டிருந்துச்சு. அப்ப இது கிறிஸ்தவத்துக்கு முஸ்லிமுக்கு எதிரான போராட்டம் அல்ல என்றும் உலகத்துல சொல்லப்படுது. இனி சில பண்டமெண்டல்காரங்க சொல்லுவாங்கல்ல, இது சரிங்க, அந்த நாட்டு அரசாங்கத்திலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு. நைஜீரியன் கவர்மெண்டால அது ஒரு முஸ்லிம் கவர்மெண்ட் முடியாம போயிடுச்சு. அதனாலதான் அமெரிக்காவோட உதவி போல அமெரிக்காவுக்கு அங்கேயும் ஒரு அமெரிக்காவுக்குள்ள இருந்து அழுத்தம் கிறிஸ்தவ மக்களை கொண்டு குவிக்கிறார்கள். இதை யாரும் கேட்கறதில்லையா? நம்மள அந்த மாதிரி ஒரு கவலைப்பட்டு அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அந்த வகையில மிகப்பெரிய தாக்குதல், கொடூரமான தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் செய்யப்பட்டிருக்கின்றது. நைஜீரியாவில் ஐஎஸ்ஐ குறிவைத்து அமெரிக்கா மிகப்பெரிய குண்டு மலையை பொழிந்திருக்கின்றது. மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் சொல்லுகின்றார், கிறிஸ்தவ மக்கள் மீது உங்களோட தாக்குதல் தொடருமானால் எங்க தாக்குதல் தொடரும். சூப்பர். நைஜீரியா மேலும் கூட்டு தாக்குதல்களை நிராகரிக்கவில்லை. எல்லாம் அவங்க சேர்ந்து ஒரு 2 நாடுகளும் சேர்ந்து அந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. நைஜீரியா அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் வடமேற்கு நைஜீரியாவில் இஸ்லாமிய அரசு போராளிகளுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க இராணுவம் வியாழக்கிழமை கூறியது. அந்த குழு இப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களை குறிவைத்து வருவதாகவும் கூறியது. இன்றிரவு தளபதியாக எனது உத்தரவின் பேரில் அமெரிக்கா வடமேற்கு நைஜீரியாவில் ஐஎஸ் பயங்கரவாத ஜிஹாதி குப்பைகளுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. அவர்கள் பல நூற்றாண்டுகளாக காணப்படாத அளவில் முதன்மையாக அப்பாவி கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொடூரமாக கொண்டு குவித்து வருகின்றனர் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் மீடியாவிலும் பதிவு செஞ்சுக்கிறார். அது உண்மைதாங்க. அப்பாவி மக்கள் தான் கொள்றாங்க. ராத்திரியான அவங்களோட அப்பாவி மக்களை வீட்டை போய் எரிக்கிறது, அவங்களோட விவசாய நிலையங்களை எரிக்கிறது, சேதமாக்குற கிறிஸ்தவ மக்கள்ல
அப்புறம் அந்த வயல்வெளியை சுட்டு போர் இப்படித்தான் செய்கிறார்கள். அமெரிக்க இராணுவத்தின் ஆப்பிரிக்க கட்டளை நைஜீரிய அதிகாரியுடன் ஒருங்கிணைந்து ஷோஹட்டோ மாநிலத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பல ISIS போராளிகளை கொண்டதாகவும் கூறியிருக்கின்றார்கள். வடக்கு வேலை நிறுத்த, அதாவது அங்க ஒரு வேலை, அங்க ஒரு கேபி மாதிரி வேலை நிறுத்தம் ஒன்று பண்ணிக்கிறாங்க. வடக்கு வேலை நிறுத்தங்கள் கிறிஸ்தவ இன படுகொலையுடன் தொடர்புடையவை என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் நாட்டின் வேறு பகுதியில் கிறிஸ்தவ விவசாயிகள் மீதும் தாக்குதல் நடைபெற்றதாக மற்றொரு செய்தி தெரிவிக்கின்றது. அதன் உண்மைத்தன்மை இது அல்ல. சில வேளை இவங்கட குறி தவறி அல்லது உளவு தவறல ஏதாவது மிஸ்டேக் பண்ணி கிறிஸ்தவ விவசாயிகள் மீதும் கொஞ்சம் தாக்குதல் போயிருக்கலாம். ஆனா பெரும்பான்மையாக இந்த ஜிஹாதிகள் மீதுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றுகிறதாகவே சில முஸ்லிம் ஊடகங்களும் எல்லா அல் ஜெசிரா போன்ற ஊடகங்களுக்கெல்லாம் செய்தி கொடுத்திருக்கின்றார்கள். நைஜீரியாவில் ISIS-உடன் தொடர்புடையதாக கூறும் குழுக்களுக்கு எதிராக அமெரிக்கா சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உயர் குடியரசுக் கட்சியினரிடமிருந்து கிறிஸ்தவ இனப்படுகொலை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு முன்னோடி இல்லாத வகையில் கிறிஸ்துமஸ் தின தாக்குதல்கள் வந்தன. அவர்கள் நைஜீரிய அரசாங்கத்தால் செயல்பட்டதாக கூறுகிறார்கள். பதற்றமான மோதல்களால் பாதிக்கப்பட்ட நாட்டில் அவை முதல் அறியப்பட்ட நேரடி அமெரிக்க இராணுவ தலையீட்டை குறிக்கிடுகின்றன. வடமேற்கு நைஜீரியாவில் ISIS-க்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். வடமேற்கு நைஜீரியா தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ஏவுகணை ஏவுதல் வீடியோவை வெளியிட்டிருக்கின்றது. நைஜீரியாவில் கிறிஸ்தவர் இனப்படுகொலை நடக்கின்றதா என்றால் அது உண்மைதான். தாக்கப்பட்ட இலக்குகளின் அடையாளம் மற்றும் தாக்குதலின் முடிவுகள் பற்றிய துல்லியமான தகவல்களை இருதரப்பிலும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அமெரிக்கா மிக அதிகமான விமான தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அபுஜாபில் உள்ள பீகன் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறையைச் சேர்ந்த பாதுகாப்பு ஆய்வாளர் ஒருவர் தெரிவிக்கையில், ஒரு கிளையுடன் தொடர்புடைய ஆயுத குழுவான லகுவரா உறுப்பினர்களாக இருக்கலாம் என்றும் இது சமீபத்தில் அறியப்பட்டதாகவும் கூறினார். அதன் சுய விவரம் இன்னும் ஆராய்ச்சிகளால் ஆய்வு செய்யப்படவில்லை, அறிவிக்கப்படவும் இல்லை. தாக்கப்பட்டதாக தோன்றிய ஒரு நகரம் வடமேற்கு ஷோஹட்டோ மாநிலத்தில் உள்ள ஜாபோ ஆகும். ஆனால் ISIS தொடர்புடைய எந்த செல்களும் அங்கு செயல்பட்டதாக தெரியவில்லை என்று மேலும் ட்ரம்ப் மற்றும் பிற அமெரிக்க வலதுசாரிகள் நைஜீரியாவில் கிறிஸ்தவ இனப்படுகொலை பற்றி குறிப்பிட்ட போது அவர்கள் வழக்கமாக மத்திய நைஜீரியாவில் முற்றிலும் மாறுபட்ட பகுதியை குறிப்பிடுகின்றார்கள். கிறிஸ்துமஸ் தினத்தன்று வேலைநிறுத்தம் செய்வது மத ரீதியாக உந்தப்பட்ட மோதல் அல்லது புதுப்பிக்கப்பட்ட மத சிலுவை போர் பற்றிய கருத்துக்களை வலுப்படுத்துகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை தனது உண்மை சமூக தளத்தில் ஒரு பதிவில் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள ISIS நிலைகள் மீது அமெரிக்கா பல சரியான தாக்குதல்களை நடத்தியதாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். இன்றிரவு தலைமை தளபதியாக எனது உத்தரவின் பேரில் வடமேற்கு நைஜீரியாவில் ISIS பயங்கரவாத குப்பைகளுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. அவர்கள் பல ஆண்டுகளாகவும் பல நூற்றாண்டுகளாகவும் கிறிஸ்தவ மக்களை கொண்டு குவிப்பதற்கு எதிராகவே அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தாக்குதல்களுக்கு ஒத்துழைப்பதற்காக இந்த தாக்குதலுக்கு ஒத்துழைத்ததற்காக நைஜீரியாவிற்கு அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸர் நன்றி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா எப்போதும் தயாராக உள்ளது. எனவே இன்றிரவு கிறிஸ்துமஸ் அன்று தொட்டு ISIS கண்டுபிடித்து இன்னும் பல தாக்குதல்களை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆக இது முற்றுமுழுதாக நைஜீரிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் தான் இது நடைபெற்றிருக்கின்றது. இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. அமெரிக்கா தன்னிச்சையாக இந்த தாக்குதலை செய்யவில்லை. நைஜீரிய அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இது நடைபெற்றிருக்கின்றது. எனவே இதில் யாரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அமெரிக்கா இதை தனிப்பட்ட ரீதியிலையும் செய்யவில்லை. இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருப்பது நைஜீரியன் முஸ்லிம் கவர்மெண்ட். அவங்க கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க, செஞ்சிருங்க, அவ்வளவுதான். அவங்களால அந்த உள்ளூர் பயங்கரவாத ஜிஹாதிகளை அடக்க முடியல. அதனால் வேறு வழி இல்லை. அமெரிக்க கடற்படை கப்பலில் இருந்து, அதாவது இந்த தாக்குதல்
பயங்கரவாத கழிவுகள் என்று அமெரிக்கா சொன்னாலும் இந்த தாக்குதல் நைஜீரியாவின் ஷோகட்டோ மாநிலத்தில் உள்ள தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க கடற்படை கப்பலில் இருந்து ஏவப்பட்ட சுமார் 12க்கும் மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணைகள் இந்த முகாம்களை தாக்கி இருக்கின்றது. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க படை பிரிவு ஆப்பிரிக்கம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு லஹ்விரா எனப்படும் ஒரு புதிய தீவிரவாத குழுவே முக்கிய இலக்காக பார்க்கப்படும். அங்க பல குழுக்கள் இருக்கின்றார்கள். நைஜீரியா வழங்கிய உளவு தகவல்களை அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் திட்டமிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களாகவே நைஜீரியாவில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை அடக்க அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்து வந்த நிலையில் தற்போது இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. நைஜீரியாவின் வடமேற்கு ஷோகட்டோ மாநிலத்தில் உள்ள ஜாபோ என்ற ஒரு நகரம் முற்றுமுழுதாக தாக்கப்பட்டிருக்கின்றது. நைஜீரியா வழங்கிய உளவுத்துறையின் அடிப்படையிலே அந்த நகரம் அந்த சிட்டி டார்கெட் செய்யப்பட்டிருக்கின்றது. வான்வழி தாக்குதல்கள் ஒரு துல்லியமான பகுதியை உள்ளடக்கி இருக்கின்றது. ஜிஹாதிகளின் நைஜீரியாவில் செயல்படுகிறதா என்றால் ஆம், நைஜீரியாவில் சுமார் 6 சித்தாந்த அந்த ஃபண்டமெண்டல் குழுக்கள் ஆயுத குழுக்களாக செயல்படுகின்றது. அவை அனைத்தும் ISIS அல்லது அல் கொய்தாவுடன் தொடர்புடைய என்றும் சொல்லப்படுகின்றது. அவர்கள் நாட்டின் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வசிக்கும் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் உள்ள அவர்களின் செயல்பாட்டு பகுதிகளில் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமூகங்களை குறிவைத்து அளித்து வருகின்றார்கள். முஸ்லிம் சமூகம் என்றால் அவங்களுக்கு எதிராக வருகின்றவர்கள். போகோ ஹராம் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆயுத குழு போகோ ஹராம் ஆகும். இது வடகிழக்கு நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் அமைந்துள்ளது. 2014 ஆண்டில் இப்ராஹிம் ஜேஹாப் தலைமையில் போர்னோ மாநிலத்தில் ஷிஃபோக்கில் உள்ள அவர்களின் தங்குமிடத்திலிருந்து 300 பள்ளி சிறுமிகளை கடத்தியதற்காக இந்த குழு சர்வதேச அளவில் புகழ் பெற்றது. இது 2012 மற்றும் 2013 ஆண்டுக்கு இடையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்துள்ளது. அதன் நடவடிக்கைகளின் உச்சத்தில் போர்னோ மற்றும் அண்டை நாடான யோகோ மற்றும் அடமாமா மாநிலங்களை சுற்றியுள்ள இராணுவ நிலையங்கள் மற்றும் பொதுமக்களை இந்த குழு குறிவைத்து அளித்தது. இது நுண்துணை எல்லைகளை கடந்து கேமரூன், நைஜர் மற்றும் ஷாட் வரை பரவியது. போகோ ஹராம் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு எதிராக தற்கொலை, குண்டுபிடிப்பு மற்றும் வெகுஜன கடத்தல் தந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றது. தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை ஒரே மாதிரியாக தாக்கியது. போர்னோவில் உள்ள சம்பிகா காடு அதன் முக்கிய மறைவிடமாக இருந்தது. ஆனால் அது உள்ளூர் வாசிகளுக்கு வரி விதித்து அரசாங்கமாக செயல்பட்ட கிராமப்புற பகுதிகளில் பெரிய பகுதிகளையும் கட்டுப்படுத்தியது இந்த போரோ ஹராமியல். போரோ ஹராமி நடவடிக்கைகளின் உச்சத்தில் குறைந்த 30,000 பேர் இறந்துள்ளனர். மேலும் மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். நைஜீரிய ராணுவத்தின் உள் மோதல்கள் மற்றும் அழுத்தம் காரணமாக இந்த குழு பெருமளவில் தளர்த்தப்பட்டுள்ளது. 2015 முதல் அது கட்டுப்படுத்திய பிரதேசத்தின் பெரும்பகுதியை இழந்துள்ளது. ஆக நைஜீரிய அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. மேலும் நைஜீரியாவுக்கு உள்ளிருந்து இவர்கள் இன்னும் அந்த மக்கள் மீது தாக்குதல்கள் தொடுக்கப்படுமானால் அமெரிக்கா இன்னும் தனது பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்பதும் எமது ஆதங்கம். எனவே ஒரு அப்பாவி கருப்பின மக்கள் மீது இந்த ஜிஹாதிகள் எடுக்கும் கொலை களத்திற்கு எதிராக அமெரிக்கா குதித்திருப்பது மிகவும் நல்ல விடயமாக நான் பார்ப்பேன். ஆம்நேர்களே, 2 மாதங்களுக்கு முன்பாக நாம மனம் நொந்து தந்த செய்திகளுக்கு ஒரு மன ஆறுதலாக இந்த அமெரிக்க தாக்குதலை பார்க்கலாம் என்றும் என்னை தனிப்பட்ட கருத்தாக சொல்லுவேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.